Hello dear brothers and sisters, welcome to Good News, the Gospel of Jesus Christ. என் பேரு ஷாமினி செல்லா. இந்த வாரம் நம்ம கம்ஃபாலோமில February 17th இருந்து 23rd வரைக்கும் Doctrine and Covenants Session 12 to 17 and Joseph Smith History Session 1 Chapter 1 verse 66 to 75 பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம முதல்ல Doctrine and Covenants Session 13 and Joseph Smith History 66 to 75 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜோசப் ஸ்மித் அண்ட் ஆலிவர் கவுடி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது தர்னிஃபைக்குள்ளே வருவாங்க. தர்னிஃபைக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரிங் பற்றி எல்லாம் படிப்பாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டு அவங்களோட 12 சீடர்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆசாரித்துவம் கொடுத்து பாபரக்ஷத்தின் ஞானஸ்தானமுக்கு அதிகாரம் கொடுத்து இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு நம்மளும் வாங்கணும் இல்லையா, நம்மளும் வந்துட்டு ஞானஸ்தானம் பெறணும், நம்ம கிட்டயும் ஆசாரித்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த ப்ரேயருக்கு அப்ப ப்ரேயர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்த வெளிப்பாடுகள் நடந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த செஷன் 13லயும் ஜோசப் ஸ்மித் ஹிஸ்டரியிலையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்டா ஜோசப் ஸ்மித் ஹிஸ்டரி செஷன் 1 verse 68 and 69 பார்ப்போம். நாங்கள் இன்னமும் மொழிபெயர்ப்பு பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம். தொடர்ந்து வந்த மாதத்தில் மே 1829 தகடுகளின் மொழிபெயர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்ததை நாங்கள் கண்டு பாவங்களின் மன்னிப்பிற்காக ஞானஸ்நானத்திற்கு சம்பந்தப்பட்டதை பற்றி ஜெபிக்கவும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கவும் ஒரு குறிப்பிட்ட நாளில் காட்டிற்குள் நாங்கள் சென்றோம். இவ்விதமாக ஜெபித்து கொண்டும் கர்த்தரை பணிந்து கொண்டும் நாங்கள் ஈடுபட்டிருந்த போது பிரகாசமான மேகத்தில் வானத்திலிருந்து ஒரு தூதர் இறங்கி வந்து அவருடைய கைகளை எங்கள் மேல் வைத்து பின்வருமாறு சொல்லி எங்களை நியமனம் செய்தார். என் சக ஊழியக்காரர்களாகிய உங்கள் மேல் மேசியாவின் நாமத்தில் தேவதூதர்களின் பணிவிடை, மனந்திரும்புதலின் சுவிசேஷம் மற்றும் பாவங்களின் மீட்பிற்காக முழுக்கு ஞானஸ்நானம் ஆகியவற்றின் திறவுகோல்களை கொண்டிருக்கிற ஆரோனின் ஆசாரியத்துவத்தை நான் அருளுகிறேன். லேவியின் குமாரர்கள் மீண்டும் நீதியிலே காணிக்கையை கர்த்தருக்கு படைக்கும் மட்டும் இது மீண்டும் ஒருபோதும் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ இந்த 2 verses என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க ப்ரேயர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தேவதூதர் வந்துட்டு காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட சக ஊழியக்காரர்களே, உங்களுக்கு வந்துட்டு நான் ஆரோனின் ஆசாரித்துவம் வந்துட்டு வழங்குறேன். அந்த ஆரோனின் ஆசாரித்துவம் வச்சுட்டு உங்களுக்கு ஒரு தெருவுகோல் இருக்கு உங்க கையில. அந்த தெருவுகோலை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்துட்டு தேவதூதர்களின் பணிவிடை அண்ட் மனம் திரும்புதலின் சுவிசேஷம், பாவத்தின் மீட்புக்காக கொடுக்கிற ஞானஸ்தானம், இந்த 3 விஷயங்களுக்கு உங்களுக்கு தெருவுகோல் கொடுக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு சர்ச்ல தெரியும், நம்ம சர்ச்ல நம்மளுக்கு ஆசாரித்துவம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. அந்த ஆசாரித்துவம் இப்பதான் ஜோசப் ஸ்மித் மூலியமா மறுபடியும் இந்த உலகத்தில் மறுஸ்தாபனம் பண்ணப்பட்டது. ஸோ அந்த ஆரோனின் ஆசாரித்துவம் அப்படின்ற ஏன் அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு ஆரோன் யாருன்னு தெரியும் இல்லையா, மோசஸோட பிரதர், அவரோட சகோதரர். அவர் வந்துட்டு பழைய காலத்துல அப்ப டெம்பிள் இருக்கும்போது அவங்க வந்துட்டு ஆரோனின் சந்ததியர்கள் தான் வந்துட்டு டெம்பிள்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருந்தாங்க. கடவுள் வந்துட்டு அதனாலதான் அவங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தாங்க. ஏன் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னா, அவங்க வந்துட்டு லிவி என்ற ஒரு ட்ரைபுக்கு சார்ந்தவங்க. அதனால லிவி ஒரு 12 ட்ரைப்ஸ் இருக்காங்களே, அந்த 12 ட்ரைப்ஸ்ல ஒரு ட்ரைப்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதுல லிவிக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னா, இந்த 3 ரெஸ்பான்சிபிலிட்டின் தெருவுகோல் அவங்க கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அவரோட லிவியின் சந்ததியர்கள்ல வந்தவர் தான் ஆரன் இருந்துதான் வந்துட்டு ப்ராப்பரா இந்த ஆசாரித்துவம் வந்துட்டு அங்க அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால அவரோட பேரவே வந்துட்டு ஆசாரித்துவத்துக்கு கொடுத்து அந்த ஆசாரித்துவம் வந்துட்டு அரோனிக் ப்ரீஸ்ட்ஹுட்னு சொல்லிட்டு
ஆரோனின் ஆசாரித்துவம் வந்து இப்ப வரைக்கும் அழைக்கப்படுகிறது. அந்த அழைப்பை வச்சுட்டு, அந்த ஆசாரித்துவம் வச்சுட்டு நம்ம இந்த 3 விஷயங்களை வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மினிஸ்ட்ரிங் ஆஃப் ஏஞ்சல்ஸ், தேவதூதர்களின் பணிவீடு. ஸோ நம்ம தேவதூதர்களின் பணிவீடு வந்துட்டு பழைய காலத்துலதான் இருந்துச்சு, இப்ப இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஜோசப் ஸ்மித் சொன்னப்போ நிறைய பேர் வந்துட்டு அப்படிதான் நம்புனாங்க. பட் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா, நம்புறது என்னன்னா, இந்த தேவதூதர்களின் பணியிடை வந்துட்டு இப்ப வரைக்குமே இருக்கு. அண்ட் ஜோசப் ஸ்மித்துக்கு வந்துட்டு புக் ஆஃப் மார்மன் பிளேட்ஸ் கிடைச்சதுமே, அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு இந்த ஆசரித்துவம் கிடைச்சது எல்லாமே வந்துட்டு தேவதூதர்களின் பணிவிடை மூலியமா தான். இந்த தேவதூதர்களின் பணிவிடை, இந்த மினிஸ்ட்ரிங் ஆஃப் ஏஞ்சல்ஸ் வந்துட்டு ஒன்லி இந்த ஹெவன்ல இருந்து தான் வரணும் அப்படின்ட்டு கிடையாது. ஸோ நம்ம இந்த எவ்ரி உலகத்துல கூட நமக்கு இருப்பாங்க, 2 சைட்ஸ் ஆஃப் த வெயில் கூட இருக்காங்க. நம்ம எவ்ரி வாரம் வந்துட்டு எவ்ரி வீக் வந்துட்டு நம்ம சாக்ரிமெண்ட் எடுப்போம் இல்லையா? சாக்ரிமெண்ட் எடுக்கும்போது பிளஸ் பண்ணி பாஸ் பண்றவங்க எல்லாருமே வந்துட்டு ஆசாரித்துவம் வச்சுட்டு இருக்கிறவங்க தான். ஸோ இந்த சின்ன பசங்கள்ல இருந்து ஆரோனிக் பிரீஸ்ட்ஹுட் அவங்களுக்கு வந்துட்டு வந்ததுல இருந்து அவங்க நம்மளுக்கு எல்லா விஷயத்துலயுமே வந்துட்டு நம்மளுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் காஸ்பல் ஆஃப் ரிப்பென்டன்ஸ், நம்ம பாவ மன்னிப்பின் சுவிசேஷம். ஸோ நம்ம பாவ மன்னிப்பு வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆசாரித்துவம் ஆசாரித்துவம் வச்சுட்டு இருக்கவங்க பண்ற பணிவிடை வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் பேப்டிசம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஞானஸ்தானம், அது கூட வந்துட்டு இமர்ஷன் அப்படின்னா மூழ்கி முழுதாக எந்திரிச்சு நம்மளுக்கு நம்ம பாபத்திலிருந்து நம்மளுக்கு கிடைக்கிற நம்மளோட பாவ மன்னிப்பு ரட்சிப்பு வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த கீஸ் வந்துட்டு இப்படித்தான் நம்மளுக்கு இந்த உலகத்துல வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த என்னென்ன காட்சிகள் நடந்துச்சுன்னு பார்ப்போம். 70 and 71 பார்ப்போம். என் சக ஊழியக்காரர்களாகிய உங்கள் மேல் பரிசுத்த ஆவியின் வரத்திற்காக கைகள் வைக்கப்படுதலுக்கான வல்லமை இந்த ஆரோனின் ஆசாரியத்துவத்திற்கு இருக்காது, ஆனால் இப்போதிலிருந்து இது எங்கள் மேல் அருளப்பட வேண்டும் என்று அவர் சொன்னார். போய் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். ஆலிவர் கவுட்ரிக்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டுமென்றும் பின்னர் அவன் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டுமென்றும் எங்களுக்கு வழிகாட்டுதல்களை கொடுத்தார். அதன்படியே நாங்கள் போய் ஞானஸ்நானம் பெற்றோம். முதலில் நான் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், பின்னர் அவர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அதன் பின்னர் அவருடைய தலையின் மேல் என்னுடைய கைகளை வைத்து ஆரோனிய ஆசாரியத்துவத்திற்கு அவரை நியமனம் செய்தேன். பின்னர் அவர் அவருடைய கைகளை என் மேல் வைத்து அதே ஆசாரியத்துவத்திற்கு என்னை நியமனம் செய்தார், ஏனெனில் இப்படியாக நாங்கள் கட்டளையிடப்பட்டோம். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, அந்த தேவதூதர் வந்தார் இல்லையா, அவர் வந்துட்டு சரி நீங்க வாங்கிட்டீங்க இல்லையா, நீங்க போயிட்டு ஒருத்தருக்கு நீங்க ஞானஸ்தானம் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஜோசப் ஸ்மித் போயிட்டு ஆலிவர் கவுட்ரிக்கு ஞானஸ்தானம் தராரு. தந்த பிறகு அவர் சொல்றாரு, நம்ம கிஃப்ட் ஆஃப் த ஹோலி கோஸ்டா பரிசுத்த ஆவி வழங்குவோம் இல்லையா, அந்த வழங்குறதுக்கு ஆரோனிக் பிரீஸ்ட்ஹுட்க்கு வந்துட்டு அத்தாரிட்டி கிடையாது, ஆனா வந்துட்டு உங்களுக்கு அது தானாவே தரப்படும். ஏன்னா உங்களுக்கு இன்னும் மெல்கிசெதேக் ஆசாரித்துவம் இன்னும் வரவே கிடையாது. அதனால முன்னாடியே இது பண்ணணும், கிஃப்ட் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் வரணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு தானாவே அவங்க கடவுள் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அதை வாங்கிட்டு 2 பேர்த்துக்குமே ஃபர்ஸ்ட் வந்து ஜோசப் ஸ்மித் ஆலிவர் கவுட்ரிக்கு தராரு, அதுக்கப்புறம் ஆலிவர் கவுட்ரி ஜோசப் ஸ்மித்க்கு தராரு. இப்போ verse 72 பார்ப்போம். அதன்படியே நாங்கள் போய் ஞானஸ்நானம் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களை சந்தித்து இந்த ஆசாரியத்துவத்தை எங்கள் மேல் அருளிய தூதர் அவருடைய பெயர் யோவான் என்றார். அதுவே புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானன் என்றழைக்கப்படுகிறது. ஏற்ற காலத்தில் எங்கள் மேல் அருளப்பட போகிற ஆசாரியத்துவமான மெல்கிசேதேக்கு ஆசாரியத்துவத்தின் திறவுகோல்களை தரித்திருந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் வழிகாட்டுதலின் கீழ் அவர் செயல்பட்டதாகவும், சபையின் முதல் மூப்பராக நானும் அவர் ஆலிவர் கவுட்ரி 2வது மூப்பராகவும் அழைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சொன்னார். இந்த
ஸோ இங்க என்ன நடக்குது, இது யார் கொடுத்தாங்க இவங்களுக்கு வந்து, எந்த தேவதூதர் வந்து கொடுத்தாருன்னா ஜான் த பேப்டிஸ்ட். நம்ம புதிய ஏற்பாடுல பாக்குற மாதிரி ஜான் த பேப்டிஸ்ட் தான் வந்துட்டு ஜீசஸ் கிரைஸ்டுக்குமே ஞானஸ்தானம் தராரு. அவரு தான் இங்கேயுமே வந்துட்டு இவங்களுக்கு வந்து அந்த ஞானஸ்தானத்தை தராரு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு இன்னும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு மில்கஸ்டிக் ஆசாரித்துவம் கூட கிடைக்கும், ஸோ நீங்க அவங்கள ஐக்கியப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பேப்டிசம் கொடுத்துக்கிட்டு கிஃப்ட் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் அவங்களுக்கு வருது. இப்படித்தான் நம்மளுக்கு இந்த காலகட்டத்துல ஆசாரித்துவம்ன்றது மறுஸ்தாபினம் பண்ணப்பட்டது. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நம்ம எல்லாருமே வந்துட்டு எல்லா வழிகளுமே இந்த சர்ச்ல நம்ம வாழ்க்கையில நம்ம வந்துட்டு இந்த ஆசாரித்துவத்தினால நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கோம். ஸோ ஆசாரித்துவம் தான் வந்துட்டு நம்மளுக்கும் நம்ம சபைக்கும் அடுத்து இன்னும் இந்த உலகத்துல இருக்க எல்லா சபைக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஷியேட் அப்படின்னா ஆசாரித்துவம் மட்டும்தான். ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல அவர் ஃபர்ஸ்ட் பண்ண விஷயமே வந்துட்டு சீடர்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஆசாரித்துவம் கொடுத்தது தான். அதே மாதிரி அவர் புக் ஆஃப் மார்மன்லயும் அவர் வந்தப்ப அப்ப பண்ண ஃபர்ஸ்ட் விஷயமே கூட என்னன்னா 12 சீடர்களை சூஸ் பண்ணி அவங்களுக்குமே ஆசாரித்துவம் கொடுத்தது தான். ஸோ அதனாலதான் ஆசாரித்துவம்ன்றது கடவுளின் முழுமையான சுவிசேஷத்துல மிகப்பெரிய முக்கிய பாட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. ஸோ இப்படித்தான் இவங்க நம்ம சர்ச்ல ஆசாரித்துவம் வந்துட்டு கொடுக்கப்பட்டது. இப்ப நம்ம நெக்ஸ்ட் செஷனுக்கு போலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷன் வந்துட்டு டாக்டரின் அண்ட் கவர்னன்ஸ் செஷன் 12 பார்ப்போம். ஸோ டாக்டரின் கவர்னன்ஸ் செஷன் 12ல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜோசப் நைட். ஜோசப் நைட்டை தான் பத்தி தான் வந்துட்டு நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ ஜோசப் நைட் யாருன்னா அவர் வந்துட்டு ஜோசப் ஸ்மித்தோட ஒரு தெரிஞ்ச ஒரு ஒரு ஆளு. அந்த பர்சன் வந்துட்டு இவங்க ஜோசப் ஸ்மித்தை ஃபர்ஸ்ட் இருந்தே தெரியும், பல்மைரா இருந்து. அவர் வந்துட்டு ஜோசப் ஸ்மித் பண்ற இந்த டிரான்ஸ்லேஷன்லயும் கடவுள் பண்ற எல்லா ஒர்க்லயுமே வந்துட்டு அவர் நம்பி ஜோசப் ஸ்மித்க்கு எல்லா விதத்திலுமே அவரை ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதை நம்ம அவரோட வார்த்தைகளவே பார்ப்போம். செஷன் 12ஓட இன்ட்ரடக்ஷன்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். 12వ ప్రకరణము 18 பாகம் 12. நீ 1829 இல் பென்சில்வேனியாவின் ஹார்மனியில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக ஜோசப் நைட் மூத்தவருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். மார்மன் புஸ்தகத்தின் தகடுகள் அவரது கைவசமிருப்பதை பற்றியும் மொழிபெயர்ப்பு வேலை அப்பொழுது நடந்து கொண்டிருப்பதை பற்றியும் ஜோசப் ஸ்மித்தின் அறிக்கைகளை ஜோசப் நைட் நம்பினார். மேலும் அவர்கள் மொழிபெயர்ப்பை தொடர்ந்து செய்து முடிப்பதற்காக ஜோசப் ஸ்மித்துக்கும் அவரது எழுத்தருக்கும் அநேக முறை பொருள் உதவி செய்தார். ஜோசப் நைட்டின் வேண்டுகோளின்படி தீர்க்கதரிசி கர்த்தரிடம் விசாரித்து வெளிப்படுத்தலை பெற்றார். 1 முதல் 6 வரை. ஸோ ஜோசப் நைட் வந்துட்டு எல்லா விதங்களையுமே இந்த இங்கு பேப்பரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், சரி ஃபுட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து ஜோசப் நைட் வந்துட்டு ஜோசப் ஸ்மித்துக்கும் அந்த டிரான்ஸ்லேஷன் பர்பஸ்க்கு அவங்க ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார். ஏன்னா வந்துட்டு அவர் நம்பி நானும் இந்த கடவுளோட மறுஸ்தாபனத்தில் ஒரு பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டு இருந்தாரு.
இருக்காரு. ஸோ ஒரு நாள் இவர் வந்துட்டு இவர் விசிட் பண்ணும்போது அவருக்கு கொஸ்டின் கேட்பார், நான் என்ன பண்ணணும், நான் வந்துட்டு மறுஸ்தாபினம் ஒர்க்ல என்ன என்ன என்னோட பாத்திரம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஜோசப் ஸ்மித் வந்து கடவுளை கேட்பாரு. கடவுளை கேட்டு கடவுளால கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு தான் இந்த செஷன் 12. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஜோசப் ஸ்மித் சீனியருக்கும் அதுக்கப்புறம் ஹைரம் ஸ்மித்துக்கும் ஆலிவர் கவுட்ரிக்குமே கடவுள் வந்து வெளிப்பாடு கொடுத்திருப்பாரு இல்லையா, அவர் எப்படி அவங்கெல்லாம் எப்படி வந்துட்டு கடவுளோட ரட்சிப்பு திட்டத்தில் அது அவரோட மறுஸ்தாபனத்தில் அவங்க ஒரு பகுதியா இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டப்ப அதே மாதிரிதான் இவங்களுக்கும் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வயல் வந்துட்டு ரெடியா இருக்கு, நம்ம வந்துட்டு போய் அறுவடை பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒர்க் வந்துட்டு வரப்போகுது. ஸோ நீ வந்துட்டு இன்னும் ஆயத்தப்படுத்தி இருக்கணும், நீ வந்துட்டு ப்ரிப்பேர்டா இருக்கணும், நீ வந்து கேட்டு உனக்கு அந்த டிசைர் இருந்தாலே போதும், நீ வந்து அழைக்கப்படுவ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அவருக்கு நீ வந்துட்டு கட்டளைகளை கீழ்ப்பி நம்ம கடைசி கிளாஸ்ல வந்துட்டு பார்த்தோம் இல்லையா, யாரெல்லாம் நம்ம கடவுளோட ஒர்க்ல ஒரு பாட்டா இருக்கணும்னு நினைக்கிறோமோ என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அது எல்லாமே அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இவருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அது என்னன்னு பார்ப்போம். verse 8ல மே 1000 பாகம் 12 மே மனு இதோ ஆம் தன் ஆகவே என்னிடம் இப்பொழுது இதோ உன் தாழ்மையாயும் அன்பில் பூரணப்பட்டுமிருந்து விசுவாசம் நம்பிக்கை மற்றும் தயாளமுள்ளவர்களாயிருந்து அவனது பொறுப்பில் விடப்பட்ட எக்காரியமாயிருந்தாலும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமுள்ளவர்களை தவிர யாராலும் இந்த பணிக்கு உதவ முடியாது. என்ன சொல்றாருன்னா, நிதானமாயிரு, பி ஹம்பிள் அப்படின்னு இவருக்கு சொல்றாரு. ஹம்பிள். ஸோ இவருக்கு இம்பார்ட்டண்டா சொல்ற விஷயங்கள் என்னன்னா, நீ பணிவோடு தாழ்மையாயிரு, அதுக்கப்புறம் முழுமையான அன்பை வந்துட்டு நீ கொண்டிரு, அதுக்கப்புறம் விசுவாசமும் ஹோப்பும் சேரிட் தயாளமும் கொண்டு இருந்தேன்னா உன்னை கண்டிப்பா கடவுள் வந்து இந்த வேலைக்கு அழைப்பாரு. அண்ட் யாரெல்லாம் இந்த வேலை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டிஸும் கூட இது. ஸோ நம்ம வந்துட்டு விசுவாசமா இருக்கும், அவரோட கட்டளைகளை படிக்கணும், அண்ட் நம்மளுக்கு அந்த ஒரு வாஞ்சை இருக்கணும், அண்ட் நம்மளுக்கு வந்துட்டு விசுவாசமும் அன்பும் இந்த தயாலுத்தமும் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் கடவுள் வந்துட்டு நம்ம அழைப்பாரு. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு வெளிப்பாடை வந்துட்டு ஜோசப் நைட்டுக்கு வந்துட்டு கடவுள் வந்துட்டு கொடுக்குறாரு. ஸோ இந்த வெளிப்பாடு வந்துட்டு அவங்களுக்கு மட்டுமே கிடையாது, இது நம்மளுக்கும் கூட இது வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும். ஸோ நம்ம இப்ப செஷன் 14 பார்ப்போம். ஸோ செஷன் 14 போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக் ஸ்டோரி என்னன்னா, ஜோசப் ஸ்மித் வந்துட்டு இவங்க ஹார்மோனியில இருப்பாங்க இல்லையா, எம்மா ஸ்மித்தோட வீட்டுக்கிட்ட அங்க இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எம்மா ஸ்மித்தோட அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. பட் போக போக அவருக்கு வந்துட்டு அவருக்கும் பிடிக்க ஆரம்பிக்கும், அவரும் நம்ப ஆரம்பிப்பாரு. நிறைய அங்க இருக்கிற திருடங்க நிறைய பேர் வந்துட்டு ஜோசப் ஸ்மித்தோட வேலையை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. ஸோ எம்மா ஸ்மித்தோட ஃபேமிலி, அவங்க அப்பா அவங்க ஃபேமிலி அவங்க தான் வந்துட்டு இவங்களை டிஃபெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. எதிர்த்து அந்த திருடங்களை அந்த மாக் பண்றவங்களை எல்லாத்தையுமே எதிர்த்து இவங்க தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஆயிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும் எங்க போகணும் அப்படின் போது ஆலிவர் கவுட்ரி சொல்றாரு, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா விட்மர் ஃபேமிலி. விட்மர்ஸ் ஃபேமிலி. அதுல இவரு ஃப்ரெண்ட் யாருன்னா டேவிட் விட்மர்.
ஸோ ஆலிவர் சொல்றாரு, நான் பல்மேரால இருக்கும்போது, நான் உங்க அப்பா வீட்டுக்கு அங்க இருக்கும்போது ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு. அவர் யாருன்னா டேவிடு. டேவிட்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ரெஸ்டோரேஷன் பத்தியும் கோல்டன் பிளேட்ஸை பத்தியும் இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவருக்கு. நானும் அவரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்திருக்கோம். ஆனா வந்து நான் இப்ப இந்த மொழிபெயர்ப்பு வேலையா உங்ககிட்ட வந்த பிறகு அவர் வந்துட்டு சொல்லியிருந்தாரு, நான் வந்துட்டேன் இல்லையா, அவர் சொல்லியிருந்தா எனக்கு லெட்டர் எழுது, உனக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற, அதுக்கப்புறம் உனக்கு எந்த மாதிரி வெளிப்பாடுகள் வருது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு எனக்கு லெட்டர் எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு, ஃபைட்டி அப்படின்ற இடத்துலக்கு. நாங்க வந்துட்டு நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது இவர் லெட்டர் எழுதிட்டு அவருக்கு எல்லாத்தையும் கன்வே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இவங்க எங்க போறதுன்னு தெரியாதப்ப ஆலிவர் கவுரி வந்துட்டு சரி நான் விட்மரை கேட்கிறேன் அப்படின்ட்டு விட்மருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் எழுதும் போது இந்த மாதிரி விட்மர் இந்த மாதிரி ஒர்க் போயிட்டு இருக்கு, பட் இங்க ரொம்ப எதிர்ப்புகள் ஜாஸ்தியாயிடுச்சு, அதனால நாங்க உங்க வீட்டுக்கு வரலாமா, உங்க வீட்டுக்கு வந்துட்டு நாங்க டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கை முடிக்கலாமா அப்படின்னு கேட்கும் போது டேவிட் மிட்மருக்கு அந்த லெட்டர் சேர்ந்த பிறகு அவர் வந்துட்டு அவரோட ஃபேமிலி கிட்ட காட்டுறாரு. ஃபேமிலி கிட்ட காட்டும் போது அவங்க ஃபேமிலியும் சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் விட்மர் போயிட்டு ஹார்மோனிக்கு இவங்களை கூட்டிட்டு இவங்க ஊருக்கு அவரு வராரு. அப்படி வரும்போது இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா ஃபேட்டி நியூயார்க்ல, இவங்க இருக்கிறது ஹார்மோனி நியூயார்க்ல. ஸோ ஒரு 13 மைல்ஸ் வந்துட்டு தூரமா இருந்திருக்கு. இவங்க வந்துட்டு அவர் வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது டேவிடும் வந்துட்டு நான் எப்படி இந்த ஒர்க்ல உதவணும் அப்படின்ற கொஸ்டின் இவருக்கும் வருது. ஸோ எல்லாருமே ரொம்ப வாஞ்சியோடு இருக்காங்க இல்லையா, நான் என்ன பண்ணணும், நான் எப்படி உங்களுக்கு உதவணும் இந்த மொழிபெயர்ப்பு பணியில, அதுக்கப்புறம் வந்துட்டு கடவுளின் மறுஸ்தாபிதத்துல நான் எப்படி உதவணும் அப்படின்ற ஒரு வாஞ்சியோட எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் டேவிடும் கேட்கிறாரு. டேவிடுக்குமே வந்துட்டு கடவுள் எல்லாருக்குமே சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒர்க் இருக்கு, நீ வந்து கட்டளைகளை கீழ்ப்படியணும், அண்ட் நீ வந்துட்டு பாவ மன்னிப்பு பெறறதுக்கு நீ ரொம்ப ஹம்புலா இருக்கணும், அதுக்கப்புறம் நீ வந்துட்டு இந்த மாதிரி ஹோப் இருக்கணும், ஃபெய்த் இருக்கணும், சேரிட்டி இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவருக்கு சொல்றாரு. அது கூடயுமே அவருக்கு இன்னும் சில விஷயங்கள் அவருக்கு சொல்றாரு. அது என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இது எப்போ நடக்குதுன்னா ஜூன் 1829 நடக்குது. நம்ம இப்ப verse 7-8 பார்ப்போம். 7 and 8, chapter section 14, verse 7 and 8. மாதம் ஜூன் 1001 முதல் மனுபுத்திரர் இதோ ஆம் தனது ஆகவே சீயோனை எனது கட்டளைகளை நீ கைக்கொண்டு முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் தேவனுடைய வரங்கள் எல்லாவற்றிலும் மேலான வரமான நித்திய ஜீவனை நீ பெறுவாய். மேலும் அவ்வாறே நம்மை விசுவாசத்தில் எனது நாமத்தில் நீ பிதாவை கேட்டால் நீங்கள் இருவரும் கேட்டவற்றிற்கும் பார்த்தவற்றிற்கும் ஒரு சாட்சியாயிருக்கும்படி கூறுகிற பரிசுத்த ஆவியை நீ பெறுவாய் மற்றும் இந்த சந்ததிக்கு நீ மனம் திரும்புதலை பிரகடனம் செய்வாய். ஸோ இங்க என்ன சொல்றாருன்னா எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி எல்லா கட்டளைகளை கீழ்படுத்திடு, இட்டர்னல் லைஃப் நித்திய வாழ்வு தான் வந்துட்டு இருக்கிற வாழ்வுலயே வந்துட்டு இருக்கிற கிஃப்ட்லயே வந்துட்டு பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா நீ வந்துட்டு விசுவாசமா கேட்ட அப்படின்னா நீ வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீ ஒரு விட்னஸா இருக்கலாம், ஒரு சாட்சியா இருக்கலாம். அண்ட் அது கூட வந்துட்டு இதை கேட்டுட்டு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே declare repentance unto this generation. இந்த சந்ததியர்களுக்கு பாப மன்னிப்பின் சுவிசேஷம் வந்துட்டு நீ வந்துட்டு சொல்லணும் அப்படின்ற விஷயத்த வந்துட்டு இவருக்கு அடிஷ்னலா இவருக்கு சொல்றாரு. இப்படி நீ வந்துட்டு கட்டளைகளை கீழ்படுத்தி
விசுவாசமா இருந்தேன்னா உனக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும். அந்த நித்திய வாழ்வு தான் வந்துட்டு இருக்கிற பரிசுகள்லயே ரொம்ப மிகப்பெரிய பரிசா இருக்கும். அண்ட் வந்துட்டு நீ ஒரு விசுவாசமா கேட்டேன்னா கடவுள் நீ கேட்கிற விஷயங்களை, இந்த விஷயங்கள் உண்மை அப்படின்ட்டு உனக்கு ஒரு வெளிப்பாடும் தருவாங்க. அந்த வெளிப்பாடு மூலயமா வெளிப்பாடு கிடைச்ச பிறகு நீ வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு சாட்சியா இருக்கணும். நீ வந்துட்டு என்ன போய் எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா பாப மன்னிப்பின் சுவிசேஷம் வந்துட்டு நீ எல்லாத்துக்குமே வந்துட்டு மினிஸ்டர் பண்ணணும், எல்லாத்துக்குமே சொல்லி கொடுக்கணும். அப்படி நீ சொல்லி கொடுத்தேன்னா உனக்கு வந்துட்டு என்ன பிளெஸிங் வரும் அப்படின்னு கூட அவர் சொல்றாரு verse 11ல. மேலும் இதோ வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவரும் ஆகவே எனது சுவிசேஷத்தின் பரிபூரணத்தை புறஜாதியாரிடமிருந்து இஸ்ரவேல் வீட்டாருக்கு நான் கொண்டு வர வேண்டும். இதோ டேவிட், உதவி செய்ய நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ இதை செய்து அதில் விசுவாசமாயிருந்தால் ஆவிக்குரியவற்றிலும் உலக பிரகாரமானவற்றிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனது பலன் மிகுதியாயிருக்கும். என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இந்த ஜெனரேஷன் இந்த இருக்கிற சந்ததியர்களுக்கு நான் வந்துட்டு என்னோட சுவிசேஷத்தை வந்துட்டு போய் சேர்க்கணும். அதனால நீ வந்துட்டு இந்த விஷயத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காய். நீ வந்துட்டு உனக்கு கொடுத்த இந்த வேலையை வந்துட்டு நீ செஞ்சேன்னா உனக்கு வந்துட்டு டெம்பரலும் அப்படின்னா இந்த உலக பிரகமாவும் அண்ட் இந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய விஷயங்களையுமே நீ வந்துட்டு பிளெஸ் பண்ணப்படுவாய் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? spiritually and temporarily. எவ்வளோ பெரிய பிளெஸிங் இல்லையா இது? எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் அப்படின்னா கடவுள் வந்துட்டு நீ வந்து எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி நீ வந்துட்டு செல்வத்தை தேடாத, ஞானத்தை தேடு, இத்தனை உங்களுக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும், என்னோட கட்டளைகளை கீழ்படுத்து அப்படின்னு தான் சொல்றாரு. இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா கஸ்டமைஸ்டு பிளெஸிங்கா தராரு. என்னன்னா, நீ வந்துட்டு அழைக்கப்பட்டிருக்க இந்த ஒர்க்குக்கு வேண்டி, இந்த உதவி பண்றதுக்கு வேண்டி உன்னை வந்துட்டு கடவுள் அழைச்சிருக்காரு. இந்த வேலையை வந்துட்டு நீ கரெக்டா பண்ணேன்னா, நீ எப்போ வந்துட்டு விசுவாசத்தோடு பண்ணேன்னா உனக்கு ஆவிக்குரியமாக அண்ட் இந்த வேர்ல்ட்லி திங்ஸா கூட இருக்கு, டெம்பரவரியா கூட உனக்கு எல்லா பிளெஸிங்குமே கிடைக்கும். இந்த பிளெஸிங்ஸ் வந்துட்டு ஒரு ரிவார்டா உனக்கு கிடைக்கும் அண்ட் நித்திய வாழ்வும் உனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இது நம்மளுக்கும் கூட. ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு கடவுளால் அழைக்கப்பட்டு எஸ்பெஷலி இந்த சந்ததியில இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்ட ஒரு நம்ம அவரோட சர்வன்ஸ். நம்ம இங்க இருக்கும்போது அவர் நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு டியூட்டிஸ் கொடுத்துருப்பாரு. நம்ம எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை உணர்ந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா கடவுள் வந்துட்டு கண்டிப்பா நம்ம கூட இருந்து நம்மளுக்கு செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தையும் கொடுப்பாரு. அதை செய்யும் போது நம்மளுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி எல்லா பிளெஸிங்ஸுமே தருவாரு. அது போத் ஸ்பிரிச்சுவலாகவுமே அண்ட் டெம்பரவலாகவும் கூட அவரு தருவாரு. அதுக்கப்புறம் செஷன் 15 and 16 கூட சேம் இந்த விட்மர் ஃபேமிலியில இன்னொரு 2 பிரதர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஜான் அண்ட் பீட்டர். டேவிட் விட்மரோட பிரதர்ஸ் ஜானும் பீட்டர் ஜூனியரும். இவங்களுமே கூட வந்துட்டு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலாக தான் 15 and 16 கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே பதில் தான் வந்துட்டு கடவுள் இவங்க 2 பேர்த்துக்குமே கொடுத்துருப்பாங்க. அவங்க கொஸ்டின் என்னன்னா நம்ம செஷன் 15ல பார்ப்போம். 15ல verse 4. பாகம் ஜூன் 1 முதல் எனது ஊழியக்கார் இதோ கண்டிப்பு என்னையும் உன்னை, ஏனெனில் உனக்கு அதிக மதிப்புடையது எதுவாயிருக்கும் என அறிய அநேக முறைகள் என்னிடம் நீ வாஞ்சித்தாய். இதோ இந்த அதிக மதிப்புக்குரிய என்ன விஷயம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. இங்கிலீஷ்ல படிச்சோம்னா
for many times you have decided of me to know that which would be of the most worth unto you. உங்களுக்கு மிக அதிக மதிப்பு கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இவங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு பதிலாக கடவுள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். verse 6, section 50, verse 6. இதோ இந்த இதோ என இதோ இந்த காரியத்திற்காகவும் எனது கட்டளைகளின்படி நான் உனக்கு கொடுத்த எனது வார்த்தைகளை பேசியதற்காகவும் நீ பாக்கியவானாயிருப்பாய். இதோ எனது பிதாவின் ராஜ்யத்தில் அவர்களோடு இளைப்பாற என்னிடத்தில் ஆத்துமாக்களை கொண்டுவர இந்த ஜனங்களிடத்தில் மனந்திரும்புதலை நீ அறிவிப்பதுவே உனக்கு பெருமதிப்பானதாயிருக்கும் என இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிறேன். ஸோ என்ன பெரிய மதிப்புக்குரிய விஷயம் கடவுளுக்கு அப்படின்னா, to declare repentance and to bring souls unto him. நீ வந்துட்டு பாப மன்னிப்பின் சுவிசேஷம் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு நீ சொல்லணும், டிக்ளேர் பண்ணணும் இந்த சந்ததிகளுக்கு. அண்ட் சொல்லி ஆத்மாக்களை என்னோட ராஜ்யத்துக்கு நீ கூட்டிட்டு வரணும். நீங்க கூட்டிட்டு வந்தா இதுதான் எனக்கு ரொம்ப மதிப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கடவுளுக்கு என்ன மதிப்புக்குரிய பெரிய விஷயம் அப்படின்னு கடவுளே சொல்றாருன்னா நம்பதான், ஆத்மாக்கள் தான். ஸோ எப்போ ஆத்மாக்கள் வந்துட்டு அவரோட வார்த்தைகளை நம்பி அவர்கிட்ட வராங்களோ, அவங்க ராஜ்யத்துல ஒரு இடத்தை தேடி வராங்களோ, பாப மன்னிப்பு பெற்று முழுமையா திருந்தி விசுவாசத்தை வச்சு அவர்கிட்ட வராங்களோ, வந்தோன்னா அதுதான் வந்துட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஆமா, மிகப்பெரிய ஒரு விஷயமும் அதுதானாமா. ஸோ அவர் வந்துட்டு இங்க 2 பேர்த்துக்குமே, ஜானுக்கும் பீட்டருக்குமே செஷன் 15லயும் சரி 16லயும் சரி இதே விஷயத்தை தான் வந்துட்டு அவரு சொல்லியிருப்பாரு. ஸோ யாரெல்லாம் அவரோட திட்டத்தில் பகிர்ந்து கொள்ளணுமோ அண்ட் அவரோட ஒர்க்ல முழுமையான சுவிசேஷம் வந்துட்டு மறுஸ்தாபினம் பணியில வந்துட்டு பகிர்ந்து கொள்ளணுமோ, பண்ண வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா டு டிக்ளேர் ரிப்பென்டன்ஸ், பாப மன்னிப்பை வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்குமே போய் சேர்ற மாதிரி நம்ம சாட்சியம் வந்து பகிர்ந்து கொள்ளுறது தான். அப்படி பகிர்ந்து கொள்ற போது அவங்க மனம் திருந்தி அவங்க கடவுள்கிட்ட வந்தாங்கன்னா அதுதான் வந்துட்டு கடவுளுக்கு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு கடவுளே சொல்றாரு. அண்ட் அதுவே வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கூட அதுவாதான் இருக்கு. ஸோ இந்த அழைப்பு வந்துட்டு எல்லாத்துக்குமே கடவுள் கொடுக்குறாரு. இந்த அழைப்பை நானும் என் வாழ்க்கையில எடுத்துக்கிறேன், உங்களையும் எடுத்துக்கொள்ற மாதிரி நான் இன்வைட் பண்றேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன சந்தர்ப்பம் கிடைக்குதோ எல்லா சந்தர்ப்பங்களையுமே இவரோட வார்த்தைகள், எஸ்பெஷலி பாவ மன்னிப்பின் வார்த்தைகளை வந்துட்டு எல்லாத்துக்கூடயும் பகிர்ந்து கொள்ளிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஆத்மாவது உங்க வார்த்தை கேட்டு கடவுள் கிட்ட வந்தாங்க அப்படின்னா கடவுள் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அண்ட் அந்த சந்தோஷத்துக்கு வேண்டி உங்களுக்கு ரிவார்டா வந்துட்டு பரிசாக நித்திய வாழ்வு வந்துட்டு கொடுப்பாரு. அவர் சொன்ன மாதிரி இருக்கிறதுலயே மிகப்பெரிய பரிசு வந்துட்டு நித்திய வாழ்வு தான். அண்ட் நம்ம இப்ப செஷன் 17 பார்ப்போம், இந்த வாரத்தின் கடைசி செஷன். ஸோ இப்போ வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. புக் ஆஃப் மோர்மனோட டிரான்ஸ்லேஷன் வந்துட்டு முடிவுக்கு வந்துருச்சு. அந்த முடிவுக்கு வரும்போது கடவுள் வந்துட்டு இவங்க ஈத்தர்ல இருக்காங்க. ஈத்தர்ல இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வருது. அந்த வெளிப்பாடு வந்துட்டு புக் ஆஃப் மோர்மன்ல இருக்கிற வெளிப்பாடு வந்துட்டு இவங்களுக்கே சொல்ற மாதிரி இருக்கு. அது என்ன வெளிப்பாடு, யாரு சொன்னாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்ப்போம். அந்த வெளிப்பாடு எங்க இருக்கு அப்படின்னா Ether chapter 5 verse 2 to 4. Ether book of Mormonல நம்ம அவரோட என்ன வார்த்தைகள்ல படிப்போம்.
அதிகாரம் 5. 3 சாட்சிகளும். இப்பொழுதும் மரோனியான நான் எனக்கு கட்டளை இதோ இந்த பணியை நடப்பிக்கும்படி இப்பொழுதும் மரோனியான நான் எனக்கு கட்டளையிட்டபடியே எனது ஞாபகத்தின்படியே வார்த்தைகளை எழுதியிருக்கிறேன். நான் முத்திரையிட்ட காரியங்களை உனக்குச் சொல்லியிருக்கிறேன். ஆதலால் நீ மொழிபெயர்ப்பதற்காக அவைகளை தொடாதிருப்பாயாக. அது தேவ ஞானமாயிருந்தாலொழிய அந்த காரியம் உனக்கு தடை செய்யப்பட்டதாயிருக்கிறது. இதோ இந்த பணியை நடப்பிக்கும்படி உதவி செய்கிறவர்களுக்கு இத்தகடுகளை காண்பிக்கிற பாக்கியத்தை நீ பெறலாம். தேவ வல்லமையால் அவை மூவருக்கு காண்பிக்கப்படும். ஆகையால் இவைகள் நிச்சயமாகவே சத்தியமானவை என்று அவர்கள் அறிவார்கள். 3 சாட்சிகளின் நாவுகளினாலே இக்காரியங்கள் ஸ்தாபிக்கப்படும். மூவரின் சாட்சியமத்திலும் இப்பணியிலும் தேவ வல்லமையும் அவருடைய வார்த்தையும் காண்பிக்கப்படும். இதை குறித்து பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் சாட்சி கொடுக்கிறார்கள். இவை யாவும் உலகத்திற்கு விரோதமாக கடைசி நாளின் போது சாட்சியமாக நிற்கும். ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, முரணை வந்துட்டு ஜோசப் ஸ்மித்துக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுக்குறாரு. என்னன்னா, உனக்கு யாரெல்லாம் வந்துட்டு இந்த மொழிபெயர்ப்புக்கு ஹெல்ப் பண்றாங்களோ ஒரு 3 பேர்த்த வந்துட்டு 3 விட்னஸஸா இந்த மொழிபெயர்ப்பின் பணிக்கு சாட்சியமா வந்துட்டு 3 பேர்த்தாவுக்கு வந்துட்டு இந்த தகடுகளை வந்துட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. காமிக்கலாம். ஏன்னா வந்துட்டு இந்த உலகத்துல கடைசி சந்ததிகள்ல இந்த கடைசி நாட்கள்ல புக் ஆஃப் மார்மனுக்கு வந்துட்டு ஒரு சாட்சியா வந்துட்டு உன்னோட சாட்சியம் இருக்கும், கடவுளோடவும் பிதாவும் அவரோட குமாரனும் பரிசுத்த ஆவி சாட்சி கூட, அது கூட இன்னொரு 3 பேர்த்தோட சாட்சி கூட வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சது என்னன்னா 3, 3, 6 அந்த 3 செக்ஷன் சாட்சியன்னா ஹெவன்லி ஃபாதர். ஸோ இது இவங்க வந்துட்டு பரலோகத்தின் ஒரு சாட்சியமா வந்துட்டு இவங்க 3 பேர் இருக்காங்க. இந்த உலகத்திலும் நீங்க ஒரு 3 பேரை சூஸ் பண்ணிக்கோ ஒரு சாட்சியமா கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. இது படிக்கும் போது எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, கடவுள் வந்துட்டு என்னோட பணிக்கு நானே ஒரு சாட்சியா இருக்கேன், நானே வந்துட்டு இது உண்மைன்னு நானு சொல்றேன். கடைசி நாட்கள்ல இந்த புக் ஆஃப் மார்மனை நீங்க பின்பற்றீங்கன்னா உங்களுக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு பலமான சாட்சியத்தை அவரும் அவரோட குமாரனான இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியுமே வந்துட்டு ஒரு சாட்சியா வந்துட்டு நிக்கிறாங்க. ஏன்னா இந்த earthly witnesses இந்த earthly witnesses பெறணும் அப்படின்னா, இந்த உலகத்துல சாட்சியம் பெறணும்னா நம்மளுக்கு முதல்ல இந்த heavenly witnesses மேல நம்பிக்கை இருக்கணும். இந்த நம்பிக்கை இருந்தாதான் நம்ம இந்த earthlyல இந்த உலகத்துல வந்துட்டு ஒரு சாட்சியா நம்ம வந்துட்டு பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த சாட்சியமா யாரு இருக்காங்க, எப்படி அவங்க அழைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த, அவங்களுக்கு இந்த தகடுகளை எப்படி பாக்குறாங்க அண்ட் அவங்களுக்கு என்ன சாட்சியம் கிடைக்குதுன்ற விஷயத்த தான் நம்ம வந்துட்டு செஷன் 17ல கடவுள் வந்துட்டு வெளிப்பாடா ஜோசப் ஸ்மித்க்கு கொடுத்திருக்காரு. என்னன்னு பார்ப்போம். செஷன் 17 verse 1. பாகம் 17. மார்மன் 1 முதல் 4. இதோ நீ எனது வார்த்தையை சார்ந்திருக்க வேண்டுமென நான் உனக்குச் சொல்லுகிறேன். இருதயத்தின் முழுநோக்கத்தோடு நீ செய்தால், பர்வதத்தின் மீது கர்த்தருடன் முகமுகமாய் பேசிக்கொண்டிருந்த போது யாரேதின் சகோதரனுக்கு கொடுக்கப்பட்ட தகடுகளையும் மார்பு கவசத்தையும் லாபானின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊரின் தும்மீமையும் சிவந்த சமுத்திரத்தின் எல்லைகளில் வனாந்தரத்தில் லேகிக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான வழிகாட்டிகளின் ஒரு காட்சியும் கூட நீ பெறுவாய். ஸோ என்ன சொல்றாங்க இங்க, நீ வந்துட்டு எப்ப கடவுளோட வார்த்தைகளை நம்பி இந்த விஷயங்களை வந்துட்டு நீ முழுமையாக பார்க்கணுன்ற விசுவாசத்தை வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த தங்க தகடுகளும் அண்ட்
பிரெஸ்ட் பிளேட்ஸும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லைஹோனா இருக்கு இல்லையா, லீஹை கிடைக்கும் இல்லையா, அந்த லைஹோனாவும் அப்புறம் லேபனோட ஸ்வாடும் இதெல்லாம் அந்த கத்தியுமே வந்துட்டு நம்மளுக்கு உங்களுக்கு காட்சி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்காங்க, கோல்டன் பிளேட்ஸ் இருக்கு, பிரெஸ்ட் பிளேட்ஸ் இருக்கு, லேபனோட ஸ்வாட் இருக்கு, அதுக்கப்புறம் லைஹோனா இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்ல யூரிமம் தமீம் இருக்கு. இந்த 5 விஷயங்களுமே வந்துட்டு நீங்க பார்க்க முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அதை பார்க்கறதுக்கு வேண்டி உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். வெர்ஸ் 2ல, இதோ பழங்காலத்து தீர்க்கதரிசிகள் பெற்றிருந்த அந்த விசுவாசத்தை போல உனது விசுவாசத்தாலும் அவைகளின் ஒரு காட்சியை நீ பெறுவாய். பழைய காலத்துல தீர்க்கதரிசிகள்லாம் எப்படி வந்துட்டு ஒரு விசுவாசமா இருந்தாங்களோ, நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்துட்டு இந்த சாட்சி வந்துட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. சோ விசுவாசம் இருக்கணும் அப்படின்றாரு. வெர்ஸ் 3 பார்ப்போம். பழங்காலத்து விசுவாசத்தை நீ பெற்று உனது கண்களால் அவைகளை கண்ட பின்பு தேவனின் வல்லமையால் நீ அவைகளை குறித்து சாட்சியளிப்பாய். இது நீ கண்ட பிறகு, நீ வச்சு அந்த விசுவாசத்தோட இந்த விஷயங்கள் எல்லாம் நீ பார்த்த பிறகு இந்த உலகத்துக்கு சாட்சியம் வந்துட்டு நீ அளிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் ஸ்மித் இளையவன் அழிக்கப்படாதபடிக்கும் இந்த பணியில் மனுபுத்திரருக்குள்ளே எனது நீதியின் நோக்கங்களை நான் கொண்டு வரும்படிக்கும் நீங்கள் இதை செய்ய வேண்டும். நீங்க வந்துட்டு ஜோசப் ஸ்மித் தன்னோட சீடரான ஜோசப் ஸ்மித் ப்ராஃபிட் தீர்க்கதரிசியாக இருக்கிற ஜோசப் ஸ்மித்தை வந்துட்டு அவர் எப்படி பார்த்தாரோ உங்களுக்கு வந்துட்டு அந்த சாட்சியம் வந்துட்டு அழைக்கப்படும். அந்த சாட்சியம் அழைக்கப்படும் போது நீங்க இந்த உலகத்துக்கு வந்துட்டு நீங்க அதை ஒரு சாட்சியமா வந்துட்டு நீங்க எல்லாத்துக்கும் சொல்லணும். சொன்னீங்கன்னா இந்த கடவுளோட ஒர்க்குக்கு வந்துட்டு அது ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. verse 6 பார்ப்போம். நீ அவைகளை கண்டதாகவும் புஸ்தகத்தை நான் கட்டளையிட்ட அந்த பகுதியை அவன் மொழிபெயர்த்திருக்கிறான். உனது கர்த்தரும் உனது தேவனும் ஜீவிக்கிறபடியே இதுவும் மெய்யானது. சோ இந்த ஜோசப் கடவுள் இங்க சாட்சி அளிக்கிற இந்த ஹெவன்லி டெஸ்டிமோன் விட்னஸ் இங்க சொல்றாங்க. என்ன சொல்றாருன்னா, நான் கொடுத்தபடி வெளிப்பாடின் மூலியமாக இவர் வந்துட்டு நான் கொடுத்த அந்த தங்கச்சடுகளை வந்துட்டு மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. அந்த மொழிபெயர்ப்பு வந்துட்டு நான் எந்த அளவுக்கு வாழ்றது உண்மையோ அந்த இவர் டிரான்ஸ்லேட் பண்ண விஷயங்களுமே உண்மைதான் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. 7 and 8 பார்ப்போம். புஸ்தகத்தை ஆகவே நீ அதே வல்லமையையும் அதே விசுவாசத்தையும் அவனைப் போல அதே வரத்தையும் பெற்றிருக்கிறாய். உனக்கு நான் கொடுத்த எனது இந்த கடைசி கட்டளையின்படி நீ செய்தால் உனக்கெதிராக பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாது. ஏனெனில் என் கிருபை உனக்கு போதும். கடைசி நாளின் போது நீ உயர்த்தப்படுவாய். என்ன சொல்றாரு, இதான் நான் கடைசியா கொடுக்குற ஒரு கட்டளையா இருக்கு. இது யாருக்கு சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் இந்த விட்னஸா இருக்க போறாங்களோ அவங்களுக்கு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்துட்டு விட்னஸ் சாட்சியம் பெற போறீங்க இல்லையா, அந்த சாட்சியம் வந்துட்டு நான் உங்களுக்கு கடைசியா கட்டளை கொடுக்குறேன். நீங்க விசுவாசத்தோட இதெல்லாம் பார்த்து நான் உண்மைன்னு சொல்றேன் இல்லையா, இது நீங்க நம்பி அதெல்லாம் வந்துட்டு பார்த்து கடவுளுக்கு உலகத்துக்கு வந்துட்டு விசுவாசமா நீங்க வந்துட்டு சாட்சி கொடுத்தீங்கன்னா உங்களை வந்துட்டு இந்த நரகமும் எல்லா எதிராளிகளும் எதிர்த்தாலுமே சரி, நான் வந்துட்டு உங்களை நான் காப்பாத்துவேன், இப்பவும் காப்பாத்துவேன். அண்ட் கடைசி காலத்துல நீங்க வந்து ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்ற விஷயத்தையும் அவரு சொல்றாரு. இப்படி சொல்லும் போது இந்த ரெவலேஷன்ஸ் எல்லாம் வருது. யார் 3 விட்னஸஸா வந்துட்டு இருக்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னா, விருப்பப்படுறாங்கன்னா ஆலிவர் கவுட்ரியும் மார்டின் ஹாரிஸும் டேவிட் விட்மரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஏன்னா இந்த 3 பேர்த்துக்குமே கடவுள் வந்துட்டு வெளிப்பாடு கொடுத்திருந்தாரு இல்லையா முன்னாடி செஷன்ஸ்ல. இதுக்கு முன்னாடி இந்த வாரத்துல நம்ம பார்த்த மாதிரி டேவிட் விட்மருக்கு அவர் வந்துட்டு அவர் சொல்லியிருந்தாரு, நீ விசுவாசமா இருந்தா நீ ஒரு சாட்சியா இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆலிவர் கவுட்ரிக்கும் சொல்லியிருப்பாரு, நீ வந்துட்டு மனமாற்றம் பெற்று உன்னை நீ தாழ்ந்து கொண்டீங்கன்னா உனக்கு வந்து சாட்சியம் வந்துட்டு இருக்கும். ஆலிவர் கவுட்ரிக்கும் கடவுள் அதை சொல்லியிருப்பாரு. சோ இந்த மாதிரி 3 பேருக்கு சொல்லியிருக்காரு இல்லையா. இவங்க 3 பேருமே வந்து கடவுள் இதெல்லாம் வெளிப்பாடு கிடைச்ச பிறகு இதெல்லாம் படிச்ச பிறகு அவங்க வந்துட்டு ஜோசப் ஸ்மித் கிட்ட கேட்கிறாங்க, ஜோசப் ஸ்மித் நாங்க வந்துட்டு அந்த 3 விட்னஸஸா நாங்க இருக்கோம், சோ என்ன சொல்ற நீ வந்துட்டு சொல்லு
நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜோசப் ஸ்மித் கேட்கும் போது ஜோசப் ஸ்மித்துக்கு கிடைச்ச வெளிப்பாடுதான் செஷன் 17 இப்ப நம்ம படிச்ச மாதிரி. கடவுள் வந்துட்டு அவங்க 3 பேர் இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா வந்துட்டு இது கண்டிஷன்ஸ் வச்சாரு. என்னன்னா நீங்க இந்த உலகத்துக்கு சொல்லணும், விசுவாசத்தோட இருக்கணும், இதை வந்துட்டு எப்பத்துக்குமே நீங்க உண்மை நம்பணும், டினை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு ஒரு நாள் வந்துட்டு காட்டுக்குள்ள போயிட்டு இவங்க 3 பேருமே ப்ரேயர் 4 பேர். ஸோ ஜோசப் ஸ்மித், ஆலிவர் கவுட்ரி, ஆலிவர் கவுட்ரி, மார்டின் ஹாரிஸ் அண்ட் டேவிட் விட்மர் வந்துட்டு காட்டுக்குள்ள போயிட்டு ஜோசப் ஸ்மித் கூட இவங்க 3 பேரும் அவரும் 4 பேரும் போயிட்டு அவங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க ஒருத்தரும் ஒரு டர்ன்ஸ் எடுத்து 4 பேருமே ப்ரேயர் பண்றாங்க. ஒண்ணுமே நடக்கல. மறுபடியும் செகண்ட் டைம் ப்ரேயர் பண்றாங்க, அப்பவுமே ஒண்ணுமே நடக்கல. அப்ப மார்டின் ஹாரிஸ் சொல்றாரு, மேபி வந்துட்டு நான் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு பதில் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன், ஸோ நான் எந்திரிச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்டின் ஹாரிஸ் இன்னும் கொஞ்சம் காட்டுக்குள்ள ரொம்ப ஆழ்ந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இவர் போயிட்டு அவரு பாவ மன்னிப்பை பெறதுக்கு வேண்டி அவரு போயிருப்பாரு. ஏன்னா கடவுள் என்ன சொல்லியிருப்பாரு மார்டின் ஹாரிஸ்க்கு, நீ உன்னை தாழ்ந்து பாவ மன்னிப்பு பெற்றா மட்டும்தான் நீ வந்துட்டு ஒரு சாட்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது அவங்க ப்ரேயர் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு ஜோசப் ஸ்மித்துமே வந்துட்டு இவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருப்பாரு. பாரு மார்டின், உனக்கு தெரியும் கடவுள் ஆல்ரெடி உனக்கு சொல்லியிருக்காரு, நான் மறுபடியும் சொல்றேன், நீ வந்துட்டு தாழ்ந்து நீ கடவுள்கிட்ட பாவ மன்னிப்பு பெற்றா மட்டும்தான் நீ வந்துட்டு ஒரு சாட்சியா இந்த 3 பேத்துல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரு ப்ரேயர் பண்ணியிருப்பாரு. மேபி வந்துட்டு இன்னும் அவரு விசுவாசமா ப்ரேயர் பண்ணணும் நினைக்க கடவுள் எதிர்பார்க்கிறாரு போல. அதனால அவருக்கு அப்பவே சாட்சி கிடைக்கல. அவங்க வந்துட்டு இவர் வந்துட்டு எஞ்சி போயிடுறாரு. அப்ப ஆலிவர் கவுரி, டேவிட் விட்மர், ஜோசப் ஸ்மித் மட்டும் 3 பேரும் இருந்து ப்ரேயர் பண்றாங்க. ப்ரேயர் டர்ன்ஸ் எடுத்து ப்ரேயர் பண்ணும்போது அப்ப அவங்களுக்கு ஏஞ்சல் வராங்க. ஏஞ்சல் மொரனை வந்துட்டு அவன் அந்த பிளேட்ஸும் அவர் சொன்ன இந்த எல்லா விஷயங்களுமே பிரெஸ்ட் பிளேட்ஸும் யூரிமும் தமையும் அல்ல ஸ்வாட் ஆஃப் லேபரும் லைஹோனா வந்துட்டு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே காட்டிட்டு இவங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்து அந்த இன்னும் கொஞ்சம் பலமான டெஸ்டிமோனியும் கூட சொல்றாரு. இவர் சொல்ற மாதிரி நான் வந்துட்டு கொடுத்த விஷயங்களுமே எல்லாத்தையுமே ஜோசப் ஸ்மித் வந்துட்டு பரிசுத்த ஆவி மூலியமா அவரு பண்ணாரு. அண்ட் இது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு உண்மையோ இந்த ஒர்க்கும் அது வரைக்கும் அது உண்மை, அந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்சியத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இவங்க 3 பேர் ஃபர்ஸ்ட் பெறாங்க. இவங்க அவங்களுக்கு அந்த காட்சி கொடுத்த பிறகு ஏஞ்சல் மொரனை போயிடுறாரு. போன பிறகு மார்டின் ஹாரிஸ் கிட்ட ஆலிவர் ஜோசப் ஸ்மித் வந்துட்டு ஜோசப் ஸ்மித் போறாரு. அவர்கிட்ட போயிட்டு மார்டின் ஹாரிஸ் கூட சேர்ந்து அவரும் ப்ரேயர் பண்றாரு. அப்படி ப்ரேயர் பண்ணும்போது மறுபடியும் அந்த ஏஞ்சல் மொரனை வந்துட்டு மார்டின் ஹாரிஸ்க்கு செப்பரேட்டா வந்துட்டு இந்த பிளேட்ஸ் இதெல்லாமே காட்டுவாங்க. அப்ப மார்டின் ஹாரிஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவரோட அழுதுகிட்டே வந்துட்டு போதும், என் வாழ்க்கைக்கு இது பெரிய விஷயம், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேருமே திரும்பி வந்துட்டு இந்த உலகத்துக்கு அவங்களோட சாட்சியத்தை வந்துட்டு பகிர்ந்து கொள்ளுவாங்க. அதுதான் நம்ம புக் ஆஃப் மோர்மன் இன்ட்ரடக்ஷனுக்கு கிட்ட நம்ம வந்துட்டு விட்னஸ் 3 விட்னஸஸ் டெஸ்டிமோனி ஆஃப் 3 விட்னஸஸ் சொல்லிட்டு இருக்கும். அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நாங்க பார்த்தோம், இந்த வேலை வந்துட்டு உண்மை, அண்ட் நாங்க இந்த வேலையில நாங்க இருந்திருக்கோம், நாங்க ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அண்ட் ஏஞ்சலை நாங்க பார்த்தோம், கடவுளோட வார்த்தைகளும் நாங்க கேட்டோம் அப்படின்ற ஒரு சாட்சியத்தை இந்த உலகத்துக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கடவுள் சொன்ன மாதிரி இவங்களுக்கு மறுக்கக்கூடாது. ஏன்னா நீங்க பெறீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இவங்க இறந்து போற வரைக்குமே இவங்க வந்துட்டு அவங்களோட சாட்சியத்தை அவங்க மறுக்கவே கிடையாது. ஸோ இவங்க தான் வந்துட்டு ஒரு earthly witnesses-ஆ earthly 3 witnesses-ஆ இருந்திருக்காங்க. எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா, heavenly witnesses and earthly witnesses. ஸோ இது பெற்றா இது நமக்கு நம்பி கேட்டாதான் நம்மளுக்கு இந்த earthly witnesses-ஏ வந்துட்டு கிடைக்கும். நம்ம இந்த சர்ச்சுக்கு வந்த பிறகு நம்மளும் இவங்க கூட அடிஷ்னல் விட்னஸஸா வந்துட்டு நம்ம இருக்கலாம். ஆர் நீங்க
ஒருத்தருமே வந்துட்டு இருக்கலாம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கடவுள்கிட்ட விசுவாசமா கேட்டு இது உண்மையான்னு அவர்கிட்ட கேட்டோம்னா பரிசுத்த ஆவி மூலியமா அவர் வந்து நம்மளுக்கு அந்த சாட்சியத்தை கொடுப்பாரு. ஸோ இதோட இந்த வாரத்தோட கிளாஸ் வந்துட்டு முடியுது. அண்ட் எனக்கு தெரியும் கடவுளோட ஒர்க், ஜோசப் ஸ்மித் பண்ண அந்த டிரான்ஸ்லேஷன், புக் ஆஃப் மோர்மன், இந்த ரெஸ்டோரேஷன், இந்த அவருடைய முழுமையான சுவிசேஷம், இந்த உலகத்தில் மறுஸ்தாபிதம் பண்ணப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மை என்று. ஏன்னா நானும் வந்துட்டு இவங்க கூட சேர்ந்து உங்களுக்கு ஒரு சாட்சியமா நிற்கிறேன். ஏன்னா நான் சாட்சியம் பெற்றிருக்கிறதுனால நான் உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன். அண்ட் கடவுளோட வேலையில நம்ம பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அவரோட பாவ மன்னிப்பின் சுவிசேஷம் எல்லாத்துக்குமே போய் ஷேர் பண்ணணும். அண்ட் எப்ப நம்ம அவருக்கு அந்த ஊழியம் பண்றோமோ, எப்ப அவரோட ஆத்மாக்கள்ல வந்துட்டு அவர்கிட்ட கூட்டிட்டு வரோமோ, அதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அண்ட் அதை நம்ம கரெக்டா பண்ணோம், விசுவாசத்தோட பண்ணோம்னா கடவுள் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு தருவாரு. அந்த பரிசு தான் நித்திய வாழ்வு. அண்ட் எனக்கு இது எல்லாமே உண்மைன்னு தெரியும். இது யாவையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஷேர் பண்ணுகிறேன். ஆமென். அண்ட் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு என்ன புரிஞ்சிருக்கு, நான் என்ன படிச்சிருக்கேன், நான் எப்படி இதை வந்து கத்துக்கிறேன் அப்படின்ற விஷயங்களை தான் உங்க கூட ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா, உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தா, கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.